ஒரு பொம்மையால் ஒரு குடும்பமே சூசைட் பண்ணிக்கிச்சுன்னா உங்களால் நம்ப முடியுதா? எஸ், இது ஒரு பேய் பொம்மையோட கதை. கேட்குறது ரொம்ப திகிலாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், த சரிட்டா டால். இந்த பொம்மையை ஒரு வீட்டில் வச்சுருக்காங்க. அந்த வீட்டில் இருந்த குடும்பமே தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு இது வரைக்குமே யாருக்குமே தெரியல. ஸோ இறந்த பிறகு அந்த வீட்டில் இருக்கிற பொருட்களாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பொம்மை இருந்த வீட்டில் இருந்த பொருட்களாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அவனோட சொந்தக்காரங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. அது ஒரு குடும்பம். சரியா, அந்த குடும்பத்துலேயும் 2-3 குழந்தைகள் இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க. ஸோ அந்த குடும்பத்தை கொடுத்துட்றாங்க. ஸோ கொடுத்த உடனே அந்த பொருட்கள்லாம் அவங்க வாங்கி ஸ்டோர் ரூமில் வச்சுறாங்க. ஏன்னா அந்த பொருளை ரொம்ப அழுக்காக ரொம்ப பழசாக இருக்கும், அதனால அந்த ஸ்டோர் ரூமில் வச்சுறாங்க. ஸ்டோர் ரூமில் வச்சோடனே நைட்டு என்ன நடக்குதுன்னா, அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே யாரோ அழுகிற சத்தம், அதாவது ஒரு சின்ன குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. ஸ்டோர் ரூமை நோக்கி போய் திறந்தா அந்த அழுகிற சத்தம் அப்படியே நின்று போயிடுது. இதே மாதிரியே தொடர்ந்து 1 நாள் 2 நாளில் பல நாள் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு பயங்கரமான டவுட் வருது. இருந்தாலும் அவங்க சாதாரணமாக விட்டுறாங்க. மறுநாளும் இதே மாதிரியே அழுகிற சத்தம் கேட்குது. ஆனால் ஸ்டோர் ரூமில் இல்லை, அந்த குழந்தைங்க தூங்கிட்டு இருந்த ரூமில். அங்கே போய் பார்த்தா அந்த குழந்தைங்களுக்கு நடுவில் இந்த டால் இருக்குது. குழந்தைங்கிட்ட கேட்கும்போது யார் இங்கே எடுத்து வந்தா, யார் இப்படி இங்கே வந்தது அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தைங்க வந்து நான் எடுத்துட்டு வரல சொல்லி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அதனால் அந்த டால்